கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. சிறப்பாக இந்த நாட்களிலே இந்த பகுதியிலே இருந்து ஒலிப்பதிவு செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய சூழல், புதிய இடங்கள் இவற்றிலே இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக இறைவனுடைய படைப்பின் சாரங்களை உணர முடிகிறது. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அன்புக்குரியவர்களே, பொதுவாக இறைவனுடைய பிறப்பின் பண்டிகை காலத்துல இந்த வசனத்தை அதிகமாக மையப்படுத்தி தியானிப்பது உண்டு. அவர் கிருபையினால் நம் உள்ளத்துல வாசம் பண்ணுகிறார். அநேக நேரங்கள்ல நாம் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை இழந்து விட்டோம் என்று சொல்லி தடுமாறும் பொழுது, நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேடும் பொழுது, முதலாவது இறைவன் எங்கே, அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி தேடுகிற மக்கள் உண்டு. சில புனித தலங்களை நாடி தேடி ஓடி அங்கு இறைவன் இருக்கிறாரா என்று சொல்லி பார்க்கிற மக்களும் உண்டு. நான் இந்த இடத்துல இருந்து ஆராதித்தால், இந்த இடத்துல இருந்து தொழுது கொண்டால் தேவனுக்கு வெள்ளிரங்கம் ஆவார் என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஒரு திருச்சபையில மக்கள் கூடி ஆராதிப்பது வழக்கம். ஆனால் அந்த திருச்சபையின் மக்களிடத்துல மாறுபட்ட சிந்தைகளும், ஒருவரை ஒருவர் தூற்றுகிற, அவதூறு சொல்லுகிற, புறம் கூறுகிற நிலைகளும் காணப்பட்டது. சில நேரங்கள்ல அடிதடியிலும் கூட இறங்கி விடுவார்கள். அங்கு பணியாற்றிய குருவானவருக்கு இந்த நிலைமை வந்து விட்டதே, என்ன செய்வது என்று சொல்லி புரியாதபடிக்கு தடுமாறினார். அவர் பல நாள் கலங்கி செபித்து, ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையில என் திருச்சபையின் மக்கள் உம்மை காண்பதற்கு, உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை எப்படி தாரும் என்று சொல்லி அவர் ஜெபித்து மன்றாடி கொண்டிருந்தார். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு மூத்த குருவானவரை சந்திக்கும் பொழுது அவரிடத்துல தன்னுடைய நிலைமைகளை, தன்னுடைய திருச்சபையின் அவல நிலைமைகளை அவர் எடுத்துரைத்தார். அதை கேட்ட அந்த மூத்த குருவானவர், ஒன்றுமில்லை, நீங்கள் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து ஒரு பிரசங்கம் செய்யுங்கள். அந்த பிரசங்கத்துல கடவுள் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இங்க இருக்கிற உங்களை யாருக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் முற்படுங்கள். ஒவ்வொருவரும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவரிலே ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஏக்கத்தோடு பாருங்கள் என்று சொல்லி ஒரு செய்தி கொடுக்க சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தார். இந்த குருவானவரும் கூட அதை மனதிலே உள்வாங்கி வெகு அழகான ஒரு செய்தியை ஆயத்தம் செய்து அந்த திருச்சபையின் மக்களிடத்துல அவர் பேசினார். இந்த செய்தியை கேட்ட மக்கள், எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் எப்படி நடக்க வேண்டும், எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை மற்ற மக்கள் காண வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்னே அல்ல, என்னிலே இருக்கிற இறைவனை காண வேண்டும் என்று சொல்லி அவருடைய கோபம் மாறிற்று, மூர்க்க குணம் மாறிற்று, அவதூறு மாறிற்று, அன்பற்ற நிலை மாறிற்று. நல்ல பண்புகளோடு கூட தங்களை வெளிக்காட்ட முற்பட்டார்கள். ஏன்? இறைவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், இறைவன் எனக்குள்ளே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுதும் பொழுது கொரிந்தியர்கள் நிருபத்திலே அவர் அழகாக சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம், எனக்குள்ளே இறைவன் வாசம் பண்ணுகிறார். ஆகவே இறைவனை வெளிக்காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அந்த திருச்சபை வந்தது. அந்த திருச்சபையில ஒரு அற்புதமான அமைதியும் அரவணைப்பும், ஒருவரை ஒருவர் தாங்குகிற குணாதிசயம் அங்கு எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்து. அன்புக்குரிய விசுவாசிகளே, நீங்கள் இருக்கிற இடங்கள்ல உங்களை காண்கிற மக்கள் உங்களிலே ஆண்டவரை காண்கிற பாக்கியம் இருக்கிறதா? ஆண்டவரை உங்களை கண்டால் மட்டுமே நீங்கள் சரியான விசுவாசி. புரிந்து கொள்ளுங்கள், அடியெடுத்து வையுங்கள், ஆண்டவரத்தை மன்றாடுங்கள், தேவன் பலப்படுத்தும்படியாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எங்களிடத்துல உமக்கு பிரியமான காரியங்கள் மட்டுமே பரம்பன் இருக்கிற வராட்டும் சாமி. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களும் இருக்க கடவுது என்கிற பவுலுடைய வார்த்தையை மனதிலே கொண்டு எங்களை வாழ்கிற இறைவனை வெளிக்காட்ட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும் சாட்சியை நீர் ஸ்திரப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.